நம்ம பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படியணும்னா எவ்வளோ எதிர்பார்க்குறோம் பிள்ளைங்க மேலே. ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன செஞ்சிடும்? டென்ஷன் ஆயிரும். எத்தனை தடவை சொல்கிறேன் கீழ்ப்படிறியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறோம். கோவப்பட்டத்தின் உச்சகட்டம் அழுகே வந்துடும். ஐயோ செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி என்ன செஞ்சிடும்? தாய்மார்னா கண்ணீர் வடிச்சிரும். அவங்க திட்டிட்டு என்ன செஞ்சிருவாங்க? வெளியில் போயிடுவாங்க. ஆனால் இதை ஒரு நேரம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதுல ஏசப்பா என் கூட பேசினாங்க. இதே போல தான் ஆண்டவர் நம்ம கூடயும் நிறைய காரியங்களை கீழ்ப்படிய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. விட்டு கொடுக்கணும், அன்பு செலுத்தணும், மன்னிக்கணும், மறக்கணும், சகிக்கணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறதில்ல? கீழ்ப்படுகிறதே இல்லை. என்னால் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, இவங்களோடலாம் பேச முடியாது, இவங்களோடலாம் ஒப்புரவாக முடியாது, இந்த காரியத்தை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி ஆண்டவரோட போராடிக்கிட்டே இருக்கோம், வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம பிள்ளை கீழ்ப்படியலைன்னா நமக்கு எவ்வளோ வேதனையும் வருத்தமும் கவலையும் துக்கமும் நம்மளுக்கு தொண்டையை அடைக்குதோ, அதே போல தான் ஆண்டவர் என்ன செய்வார்? வேதனைப்படுவார். மகளே மகனே, உன்கிட்ட பல முறை நான் சொல்கிறேன், வேதத்தை வாசிக்கும் போதுல சொல்கிறேன், செய்தியை கேட்கும் போதுல சொல்கிறேன், யாரோடையாவது நீ பேசிகிட்டு இருக்கும் போதுல உன் கூட பேசுகிறேன். ஆனால் நீ உன்னை சரிப்படுத்திக்கிட மாட்டேங்கிறியே, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் அவரை போல நம்ம மாறணும்னு சொல்லி நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. கீழ்ப்படிதல் எவ்வளோ நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமோ, ஒரு பஸ்ஸுக்கு பிரேக் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யாது? கண்டிப்பாக ஆக்சிடென்ட் தான் ஆகும். என்ன, பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணி நம்ம மிதிக்கலை அப்படின்னு சொன்னால் எதுலையாவது ஒரு இதில் என்ன செஞ்சிடும்? மோதிரும். அப்போ அவ்வளோ முக்கியம் பஸ்ஸுக்கு பிரேக்கு. நம்ம வாழ்க்கைக்கு கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிதலாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிதலாக இருக்கட்டும், கீழ்ப்படிதல் அவசியம்.